தாயார் வந்து நிறைய கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. சொத்துக்களில் கொஞ்சம் வில்லங்கங்கள், குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிக்கிற மாதிரி விஷயங்கள் கொடுக்குறோம். இப்போ ரிஷபத்துல அதே ராகு ரிஷபத்துல இருக்கு. இதே ராகு, ஆமா, இதே ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே கார்த்திகையோட கனெக்டிவிட்டி தான் போகும். ஆனா இந்த வாட்டி வரும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து ராகு அங்க உட்காந்து அது கார்த்திகை போது 4ஆம் இடம் ஆயிடும். 5ஆம் இடமாவது 4ஆம் இடமாகும். ஸோ 4 வரும்போது தாயார் வந்து நிறைய கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அவங்களுடைய பழைய வாழ்க்கையில் வந்து பார்த்தா கொஞ்சம் இந்த ஒரு ரகுடான ஒரு அப்போ ஒரு சில சம்பவங்கள் தான் மனிதரோட கேரக்டரை மாற்றும். சின்ன வயசில் வந்து ஒரு பிள்ளைய வந்து ரொம்ப அடித்து நொறுக்கி வளர்த்திங்கன்னா பெருசாச்சுன்னா அது மாதிரி ஒரு ரவுடி பிள்ளைய பார்க்க முடியாது. எங்கள் அப்பா அடித்தா நானும் அடிப்பண்டாங்கன்ற லெவலில் வரும். ஸோ அதே மாதிரி அவங்களுடைய கசப்பான அனுபவங்கள் இந்த அம்மா வந்து ரொம்ப பெரிய ரக்டாக மாற்றும். ஸோ அதனால் வந்து அம்மா வந்து கொஞ்சம் ரக்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். சொத்துக்களில் கொஞ்சம் வில்லங்கங்கள். ஸோ சொத்துக்கள் வந்து தாத்தா சொத்து இருக்குங்க, ஆனால் கேஸ் வந்துட்டுருக்குங்க, கொஞ்சம் பிரச்சனைப்படுறாங்க, இடத்த ஆக்கிபை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும். இல்லை தாயாருக்கு வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்க மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தும். வயசான காலங்களில் வந்து அம்மா வந்து கொஞ்சம் முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா அது 4ஆம் இடம் ராகுனும் போது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் அது இதே வெளிநாட்டில் இருக்கும்போது வெளி மாநிலங்களுக்கு போகும்போது இந்த தோஷங்கள் கம்மியாகும். அம்மாவுக்கு வந்து சப்போஸ் ஒரு வெளி மாநிலம் அம்மா போகிற தமிழ்நாடுனா ஒரு ஆந்திராலேயோ பெங்களூர்லேயோ ஹைதராபாத்லேயோ ஸோ அந்த மாதிரி இடங்களில் போகும்போது கொஞ்சம் அந்த தோஷங்களை விலகும். பட் அதுதான் ஆக்சுவல் ஃபேக்டே இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்தோம். அதே சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரிஷபத்துக்கு வந்து 5ல் வருதுன்னு வச்சுப்போமே, 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே ஏற்படுத்திடும். ஸோ அதே வந்து சூரியன் 5ல் இருக்கும்போது இதே வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சங்கடங்களை கொடுத்துரும். ராகு வந்து சப்போஸ் வந்து கார்த்திகையில் இருந்து அதே சூரியன் நீச்சமாகி 6ல் இருக்கும்போது அது வந்து வேலையில் வந்து அவங்க நிறைய ப்ராப்ளங்களையும் கடன் உபாதைகள், அதனால் ஒரு மன உளைச்சல், வழக்குகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ராகு கார்த்திகையிலே போகும்போது நடக்கிற விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறம் ராகு சந்திரன். ஸோ ராகு வந்து ரோஹிணியில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும். ரோஹிணி வந்து உங்களுக்கு வந்து 3ஆம் இடம் வந்து ராகு சந்திரன் போது என்றைக்குமே இந்த ராகு சந்திரன் போதே இன்ட்யூஷன் பவர்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். இன்ட்யூஷன்ஸும் போது அவங்களோட இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் ஒரு வழக்கு வரும். பேப்பர் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 3ன்றது டாக்குமெண்டேஷன், பத்திரம் சம்மந்தமான விஷயங்கள். இளைய சகோதரனோ சகோதரிய யார் இருந்தாலும் ஒரு பிரச்சனையில் உண்டு பண்ணுவாங்கன்றதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அதாவது அதே மாதிரி இந்த ஜாதகர் பிறந்ததுக்கப்புறம் தாயாருக்கு வந்து நிறைய மன உளைச்சலையும், தாயாரை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா தாயார் இருந்தாலும் தாயார் உடல் நலம் குறைவதற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சில பேர் தாயார் இறக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ இது எல்லாமே தசாபுத்தியில் நடந்தால் தான் இருக்கும். பட் இது கனெக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி ராகு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதே வந்து ராகு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து 7ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்காந்துருச்சுன்னு வச்சுமே, அங்கே வந்து சந்திரன் நீச்சம். அப்போ மனைவியால் நிறைய அவமானங்கள். விருச்சிகத்தில் சந்திரன் உட்காரும் பொழுது கண்டிப்பாக இப்போ ரிஷபத்துக்கு 7ஆம் இடத்துல ரிஷப லக்னமாக இருந்து 7 வந்து விருச்சிகத்தில் வந்து சந்திரன் அமைஞ்சிருச்சுன்னா மனைவியால் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவார், அவமானங்கள் படுவார். ஏன்னா ஒரு கிரகம் நீச்சமாகுதுன்னா அது அவமானங்கள் எள்ளித்தரும், மனசில் வந்து நிறைய ரணங்களை கொடுக்குற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் அந்த நீச்சம்ங்கிறது அந்த மாதிரி விஷயத்தை கொடுத்துரும். ஸோ அந்த 3 7 ஒன்று நீச்சத்தை இப்படி கொடுக்கும், இல்லைன்னா ஒரு காம திரிகோணத்தில் போய் மாற்றது தான். 3ஆம் இடம்னும் போது பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, அவனால் அவமானம், பக்கத்து வீட்டுக்காரர் டாக்டர், இது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே வந்து 8ல் போய் உட்கார்ந்து வச்சுக்கோங்க. 8ல் இருக்கும்போது நிறைய டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிக்கிற மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப டென்ஷனு, டெய்லி நிம்மதியாக தூங்க முடியலங்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக. ஏன்னா இது மனோகாரகன்னும் போது ரொம்ப எஃபெக்டிவாகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு தியானம், ஆன்மீகம் சம்மந்தமான சிந்தனைகள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு சந்திரனாலே வந்து காளி உபாசனை செய்கிறது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். காளினா வந்து நின்று பேசும். ஸோ வந்து அந்த உபாசனை பண்ணி உட்காந்தாங்கன்னா ராகு சந்திரன் வந்து நிறைய இந்த குறி சொல்கிறவங்க, சாமியாடிகள் எல்லாருமே ராகு சந்திரனும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தால் தான் அவங்களால சொல்ல முடியும். இது சந்திரனுடைய பாக்கி 2 நட்சத்திரங்களில் அமர்ந்தாலும் இதே பலன் தான். எப்படி தான் ராகு சந்திரன் கனெக்டிவிட்டி இருந்தாலே அவங்களுக்குள்ள வந்து ஒரு இன்ட்யூஷன் பவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது நல்லதாகவும் இருக்கும்,
தான் இருக்கும். அது இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. ஆனால் இன்ட்யூஷன் பவர். ஆனால் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா இன்றைக்குமே ராகுச்சந்திரன் இருக்கவங்க தான் கிரேட் ஹிப்னாட்டிசம். ஒரு ஹிப்னாட்டிசம் சம்மந்தமான விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த மனோதத்துவ நிபுணர்கள், நிறைய சாமியார்கள், நிறைய சாமி ஆடி குறி சொல்கிறவன் சாமியாடிகள், அதே மாதிரி கிரேட் அஸ்ட்ராலஜர்ஸ்க்கெலாம் வந்து இந்த ராகுச்சந்திரன் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஸோ இப்போ உதாரணம் சொன்னால் எனக்கு ராகுச்சந்திரன் தான். ஸோ எனக்கு வந்து ராகு இருக்கிறது சந்திரனுடைய சாரத்தில் போகும். அதனால தான் நான் பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்மலாக பேசுகிற மாதிரி வராது வார்த்தை, கொஞ்சம் வேகமாக பட்டன்னு அந்த ஒரு குறி சொல்லும்போது ஒரு அந்த மாதிரி ஒரு வேகமாக வரும். காரணம் என்னென்னா அது ராகுச்சந்திரன் கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா இன்ட்யூஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஜோதிடமே அப்படி தான். ஜோதிடம் வந்து நீங்கள் படிக்கிறீங்க, அந்த படிக்கிறது வந்து ஞாபகத்துக்கு வரணும்ல, அதுக்கு வந்து சாமி வேணும். இப்போ அந்த சாமி கும்பிடும்போது அந்த சாமி வந்து இறங்கி தப்பு நடிக்குது, இது ராகுச்சந்திரன். அதனால் ராகுச்சந்திரன் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, சப்போஸ் நீச்சம் ஆயிடுச்சுன்னா சில நேரத்தில் மனநோயாக மாறும், ஒரு எக்ஸ்ட்ரீம் லிமிட் கொண்டு போயிடும். சில பேர் பார்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப ஆன்மீகத்தில் போய் கஞ்சி அடிச்சுட்டு உட்காந்துரும், அப்புறம் பார்த்தா அப்படியே மேட் ஆகிடும் டோட்டலாக. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அளவோடு கொண்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ராகுச்சந்திரனுடைய விஷயம். ஸோ ரிஷபத்தில் வந்து மிருகசீஷனும் போது அதில் வந்து 7ஆம் இடம். ஸோ 7ஆம் இடம் சம்மந்தப்படுதுன்னும் போது மனைவி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. மனைவிக்காக என்ன வேணால் கொடுப்பான். எப்பா சொத்து வேணுமா சுகம் வேணுமா எதாக இருந்தாலும் பரவாயில்ல மனைவிக்குன்னா. ஏன்னா 7 12 போது மனைவியை கூப்பிட்டு வெளியில் சுற்றுறது பிடிக்கும், மனைவினா ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எடிக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மனைவினாலே ஒரு போதை அவருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இனம் புரியாத போதையில் இருப்பாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அது வந்து மிருகசீஷத்துக்குள்ள ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 12 போதே மனைவி வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க. சில பேர் வந்து கல்யாணம் ஆகிட்டு வந்து வெளியூர் போய் செட்டில் ஆகுது. ஸோ சென்னையில் இருக்க வெளிநாடு வெளி மாநிலங்கள் அங்கெல்லாம் போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருவோம். சில பேர் வந்து ரொம்ப ரூரல் ஏரியா போயிடுவாங்க, ரொம்ப ரூரலில் போய்ட்டு உட்காடுறவங்க அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே அது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து அதே விருச்சிகத்திலே இருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் வந்து வேறு லெவலில் சூப்பராக, அதாவது எப்படின்னா என்ன வேணால் பண்ணுவான் ஒய்ஃப்கார், என்ன வேணால் பண்ணுவான் ஒய்ஃப்கார். நான் வந்து அது திங்கிங் பவரே போயிடும். ஒய்ஃப் சொல்லிட்டா நான் செய்யணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோபோட்டிக்காக நடப்பாங்க. அது ஒரு போதையை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் வந்து மற்றவர்கள்ட்ட வந்து அவங்க பேசுகிறதும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா என்ன சொல்கிறது, அவங்களுடைய இணக்கமே வேறு மாதிரி லெவலில் பேசுவாங்க. ஏன்னா ராகு செவ்வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் இருக்குதுல்ல, ராகு செவ்வாய் முன்கோபிகள். ராகு செவ்வாய் வந்து முன்கோபிகளாக இருப்பாங்க. சட்டார்னு அடிச்சிருவான், டப்புன்னு போய் பட்டுன்னு அடிச்சிருவாங்கலாம் வந்து ராகு செவ்வாய். ஏன்னா அது செவ்வாய் ராகுனும் இன்னும் எமோஷன்ஸ் ஆகும். நிறைய பேர் வந்து கோபத்தில் வந்து நான் குத்தி கொலை பண்ணிட்டேங்கன்னு சொல்லிட்டோம்லாம் அந்த ராகு செவ்வாய் இருக்கும். அது கோபத்தில் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, அந்த டைமில் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க ராகு செவ்வாய். ஸோ அதெல்லாம் வந்து அந்த வெப்பன்ஸ் ஹேண்ட்லிங் வந்து மேக்ஸிமம் வந்து ராகு செவ்வாய் வச்சுருக்கவங்க இந்த கத்திரி வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அந்த எமோஷன்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஆமாம், அதோட எமோஷன் தானே ஒரு கிரகணும் போது இதிலெல்லாம் கொஞ்சம். அதே மாதிரி இந்த வண்டி ஓட்டு போகிறான் பாருங்க, வெரி ஒஸ்ட் ரைடர் யாரானே இவங்க இருப்பாங்க. ராகு செவ்வாய் இருக்கிறவங்க தான் வண்டி ஓட்டுறது, இந்த பறந்துக்கிட்டே போவாங்க பார்த்தீங்களா ரோட்டில் வந்து சரன்னு. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், எமன் டீ குடிக்க போகும்போது நடந்த சம்பவம் சொல்லிட்டு ஒருத்தன் ஓட்டுறான் வண்டி. அப்படி இருக்குது, நமக்கே பதைக்கும். ஸோ அந்த மாதிரி ராகு செவ்வாயோட கனெக்டிவிட்டி இருக்கும். வண்டி ஓட்டுறதுலாம் நான் உயிரை பற்றி கவலையப்பட மாட்டேன். நிறைய அந்த ரேசிங்லாம் பண்ணுறாங்க, அந்த கார் ரேசிங், அவங்களுக்கு எல்லாருமே இந்த காம்பினேஷன். ஆமாம், அது வந்து அந்த ராகு செவ்வாய் வந்து அந்த எமோஷன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி ராகு செவ்வாய் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, பெரிய ரவுடிங்கெல்லாம் அதில் இருப்பாங்க. பெரிய ரவுடி கட்டிங் பார்ட்டிஸ், நிறைய இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஆளுங்களுக்கு வந்து ராகுச்சந்திரன் வந்து உட்காந்து ஒரு 10 பேரோட போயிட்டு உட்காந்து பஞ்சாயத்து பேசுகிறது, இதெல்லாமே இந்த ராகுச்சந்திரனுடைய ஆக்டிவிட்டியும். இது எல்லாமே தசா வந்ததுனா தான், யாரும் வந்து இது பண்ணிக்கூடாது. தசா பற்றி வந்து மாதிரி விஷயம் அது நடக்கும்போது தீவிரமாக கண்டிப்பாக அது வந்து அவங்க அதுக்கு அது ஜமாவோட போகிறது சுற்றுறது. சில பேர் பார்த்திங்கன்னா குத்தி ஏதாவது கேஸ் விட்டு ஓடுறது இந்த மாதிரி. ஸோ நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான். பட் நல்லது மாறணும், நான் வந்து நல்லபடியாக மாறணும்னு ராகு செவ்வாய் என்பது பெண் இடத்துல இருந்து வராகி வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும். வராகி வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல விதமாக மாற்றம் அமையும். ஸோ அதில் வந்து வேறு கிரகத்துடைய கனெக்டிவிட்டி இருக்கான்னு வேறு பார்க்கணும். அது நம்ம அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறது தான் பார்க்கணும். பட் இது வந்து ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இதில் இருக்குது. இதுவே கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறவங்க பார்க்குறவங்களுக்கு ஆமாம் இது எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வருது அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக ஆகணும்போது நல்ல ஒரு சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணும்போது அப்படி இல்லைன்னா
குழந்தை பிறந்திருக்கோம். ஏன்னா குருங்கிறது வந்து குழந்தை. ஸோ எனக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவர் கொஞ்சம் ஏடாகணும், ஓகேங்களா.